ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் சாமி கும்பிட்டுருப்பீங்க. இப்போ தான் சாமி பண்ணுறது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப லேட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் அரிசி மாவில் கொலக்கட்டை பண்ணியிருப்பீங்க. நான் வித்தியாசமாக இன்றைக்கி கோதுமை மாவில் கொலக்கட்டை பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் வந்த பின்னா நம்ம இதை இறக்கிக்கலாம். தப்பு பண்ணிட்டு அவசர குளரில் தேங்காய் வறுக்குன்னு நினச்சிட்டேன். இப்போ மாவு வறுத்துட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் வறுத்துக்கலாம். கீ ஊற்றி வறுத்தா தான் கொலக்கட்டை நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இதில் எடுத்து இப்படி போட்டுடலாம். மாவு பாருங்கள் நல்லா வறுப்பட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டை கொஞ்சம் தேங்காய் அடிச்சிருக்க 2 ஏலக்காய் திருவிழா தேங்காய் அதை தட்டிடலாம். ஒரு சிட்டிகை உப்பு டேஸ்ட்டுக்காக, அப்போ தான் இனிப்பு கூட்டி கொடுத்துரும். மாவு நல்லா ஆறிட்டு இப்போ வெள்ளைப்பாக்கு காய்ச்சி வச்சுருக்க அதே ஊற்றிக்கலாம். இதில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, பாகில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி புடி கொண்டு சின்ன உருண்டை எடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ 10 நிமிஷம் கொலக்கட்டை ரெடி ஆயிடும். ஏன்னா மாவு வறுத்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கொலக்கட்டை சூப்பராக வெந்துட்டு பயங்கர சூடு நல்லா சூப்பராக வெந்து நம்ம கொலக்கட்டை ரெடி. இனி அடுத்து நம்ம கார்த்திகை தீபம்னா உண்ணி அப்போ இல்லாத எப்படி இந்த 5 மணி நேரம் இந்த பச்சரிசி ஊற வச்சிருக்கா. பச்சரிசி தான் எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து 2 ஏலக்காய், நம்ம தேங்காய், ஒரு சிட்டிகை உப்பு டேஸ்ட்டுக்காக, வாழைப்பழத்தை உரிச்சு போட்டுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக இருக்குது. நல்லா கனிஞ்ச பழம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் பிரியாக அரைச்சாச்சு. இதில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெள்ளம் எடுத்துருக்கா டேஸ்ட் கரெக்டாக வரும். இதே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாவில் 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். அப்போ தான் கீயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நடு சென்டரில் இப்படி ஊற்றிடலாம். இப்படி ஊற்றினோடனே தானாக புள்ளி வரும். கேஸை ஸ்லோ தான் வைக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியே கரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இது அதிரச டேஸ்ட்டில் தான் வந்திருக்கும். அதிரசம் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னொன்னே ஊற்றிடலாம். இப்போ சாமிக்கு படைக்கிறதுக்காக 3 மட்டும் செஞ்சேன். இன்னைக்கு கொஞ்சம் வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வடையை போட்டு எடுத்துக்கலாம். வடை மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட்டி அரைச்சிட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் வரமாட்டுக்கு. நீங்கள் நினைப்பீங்க இது வடையா போண்டாவான்னு. தண்ணி கூடி போனனால சைஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. இது 3 போதும். இதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்து சாமியை படைச்சிட்டு தான் மற்ற வேலை. உங்கள் வீட்டில் திருக்கார்த்திக்காக என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். கோதுமை மாவு கொழுக்கட்டை ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அங்கே நம்ம சாமி படைச்சிருக்கலாம். விளக்குலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன தான் நம்மள்ட்ட பழைய விளக்கு இருந்தாலுமே 5 புது விளக்கு கண்டிப்பாக வாங்கணும். ஒரே ஒரு விளக்கில் கண்டிப்பாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கங்க. வெறும் நெய்யிலே எத்தனை குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த நெய் விற்கிற வேலை உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் விளக்கு பொருத்தி தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சுருந்தேன். பழம் உடைக்கல, தேங்காய்லாம் உடச்சி வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். சாமிக்கு படைச்சிடலாம். மொத்தத்தில் 11 தீபம் போட்டிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் இப்படி ஸ்டார் கோலம் போட்டேன். வாசலில் தீபம் ஏற்றியாச்சு. என்றைக்குமே வாசலில் தீபம் ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு அப்புறம் போய் தீபம் ஏற்றணும். வாங்க இப்போ வீட்டில் போய் தீபம் ஏற்றி என் கோலம் எப்படி இருக்குது, என் தீபம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வாசல்லையும் மாக்கோலம் போட்டுட்டேன். இப்போ வாசல் பாருங்கள் ஜோதியாக இருக்குது. பூ பறிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வச்சாச்சு. வேறு பணம் கொடுத்து பூ வாங்கலை. இப்போ சாமிகிட்ட நெய் கோலம் போட்டாச்சு. நெய்னால் விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். அடுத்த வருஷம் நெய்யால் போடலாம், சரிங்களா. இங்கே சுவாமி முன்னாடி ஒரு பூக்கோளம் போட்டாச்சு. இப்படியே நம்ம பால்கனிக்கு வந்துடலாம். பால்கனியில் காற்று பயங்கரமாக அடிக்கும். விளக்கு போட்டாலே அது காற்று அடிச்சுட்டு போயிடும். பால்கனியில் 2 தீபம். இங்கே பிள்ளையாரப்பாக்கு ஒரு தீபம். ரொம்ப பேர் வெள்ளி தீபம்லாம் போடுவாங்க வெள்ளி விளக்கில். அதெல்லாம் நல்லது தான். இருந்தாலும் சாமிக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம அகல் விளக்கு தான். என்கிட்ட வெள்ளி விளக்கு இல்லை அதனால் அப்படி சொல்ல நினைக்காதீங்க. நான் என் வீட்டில் சிம்பிளாக சாமியை சாப்பிட சொல்லலாம். தண்ணி தெளித்து பிள்ளையரப்பா சாப்பிடுங்க, சாமி சாப்பிடுங்க, முருகப்பெருமானே சாப்பிடுங்க, ஏழுமலையனே சாப்பிடுங்க, மகாலட்சுமி தாயே சாப்பிடுங்க. எல்லோரும் மணி அடித்து பூஜை பண்ணணும். கையில் கேமரா இருக்காங்க, ஒன்றும் முடியலை. ஐயா அருணாச்சலமே என் பிரசாதத்தை ஏற்றுக்கங்க. அடுத்த வருஷம் நானும் என் மருமகளும் சேர்ந்து உங்களுக்கு நல்லபடி சீரும் சிறப்பாக செய்யணும் நான் ஆசைப்பட்றேன். என் ஆசையை பூர்த்தி பண்ணி வைங்க. இப்போ என் பேத்தி என் கூட இருந்தால் மம்மா ஏக்கரும் மம்மா நான் இதை செய்கிறேன், மம்மா நான் அதை செய்கிறேன்னு சொல்லுவா. ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டில் இப்படி தான் சிம்பிளாக நான் சாமி கும்பிட்டேன். ரொம்ப நேரம் ஆகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் பார்த்தீங்களா. என் வீட்டில் திருக்கார்த்திகை பூஜை நாங்கள் இப்படி தான் பண்ணோம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
இந்த திருக்கார்த்திகை அனைத்து உறவுகளும் அனைத்து உள்ளத்திலும் தீப ஒளி தீபமயம் உண்டாகட்டும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி சாமி கும்பிட்டுன்னு சொல்லுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பை பை.